நடிகை சுஸ்மிதா சென் 1994ஆம் ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்றார். பின்னர் அவர் ஹிந்தி திரையுலகில் நுழைந்து பல வெற்றி படங்களை கொடுத்தார். 1997ஆம் ஆண்டு வெளியான ரட்சகன் படம் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார் சுஸ்மிதா சென். 2014ஆம் ஆண்டு அவருக்கு உடல்நல பாதிப்பால் அவதிப்பட்டார். நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது பல டாக்டர்கள் சினிமாவில் இருந்து விலக சொன்னார்கள். ஆனால் நான் முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டேன். என் அட்ரினல் சுரப்பிகள் உடலில் கார்டியோசோல் என்ற ஹார்மோன் உற்பத்தி செய்வதை நிறுத்தி இருந்தன என்றார். நான் வாழ்நாள் முழுவதும் ஸ்டெராய்டு மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என டாக்டர்கள் தெரிவித்தனர். அதாவது நான் உயிருடன் இருக்கும் ஒவ்வொரு 8 மணி நேரத்திற்கும் ஹைட்ரோகார்டிசோன் எனப்படும் ஸ்டெராய்டை எடுத்துக்கொள்ள வேண்டி இருந்தது என்று சுஸ்மிதா சென் 2019 ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார். எப்படியாவது இந்த நோயை கடக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதனால் என் பயிற்சியாளரை அழைத்து நான் சொன்ன முதல் விஷயம் ஜிம்னாஸ்டிக் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்றேன். மருத்துவ ரீதியாக சாத்தியமான அனைத்து சிகிச்சைகளையும் பெற்றேன். மேலும் நான் ஒவ்வொரு நாளும் யோகாவும் செய்தேன் என்றார் சுஸ்மிதா சென். ஒரு நாளில் எல்லாமே மாறி போனது. ஆச்சரியம் நிகழ்ந்தது. சிகிச்சைக்காக அவர் மருத்துவரை அணுகிய போது இனி நீங்கள் ஹைட்ரோகார்டிசோன் எடுப்பதை நிறுத்திவிடுங்கள் என்றார். காரணம் சுஸ்மிதா சென் உடல் மீண்டும் இயற்கையாகவே கார்டியோசோலை உற்பத்தி செய்வதை தொடங்கியது. தன்னுடைய அனுபவத்தில் அட்ரினல் செயலிழப்பு உள்ள ஒருவர் இயற்கையான ஹார்மோன் செயல்பாட்டை மீண்டும் பெறுவதை நான் பார்த்தது இல்லை என்று அவர் கூறினார்.